அனைவருக்கும் வணக்கம். மனித வாழ்க்கையிலே இன்ப துன்பங்கள் சர்வசாதாரணம். ஒரு காலத்திலே துன்பத்தை சந்திப்பவர்கள் மற்றொரு காலத்திலே இன்பத்தை சந்திப்பது உண்டு. ஒரு காலத்திலே இன்பமயமாகவே வாழ்ந்திருப்பவர்கள் பிறிதொரு காலத்திலே துன்பமயமாக வாழ்க்கை சூழல் மாறிவிடக்கூடியதை சந்திப்பதும் உண்டு. இவையெல்லாம் அவரவர் கர்மவினை சார்ந்தவை என்று கடந்து சென்றுவிட முடியும். ஆனால் ஒருவர் வாழ்க்கையிலே எப்போதும் துன்பத்தை மாத்திரமே சந்தித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் ஏதோ ஒரு தவறு இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். குறிப்பாக மனித வாழ்க்கையிலே ஆசை வயப்பட்டு நாம் செய்யக்கூடிய பல காரியங்கள் அனர்த்தமான விளைவுகளை கொடுத்து விடுகின்றன. சிலருடைய துன்பங்களுக்கான காரணங்களை பற்றி அலசி ஆராய்ந்து பார்த்த போது அவர்கள் குடியிருக்கும் வீடுகளின் தன்மை அவர்களுக்கு நிச்சயமான நிரந்தரமான துன்பங்களை கொடுக்கின்றன என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது. ஏற்கனவே நாம் இது பற்றி ஒரு பதிவிலேயே சொல்லி இருக்கிறோம். சில நாட்களுக்கு முன்பு நகர பகுதியிலே குடியிருக்கக்கூடிய ஒருவருடைய வீட்டிற்கு செல்ல நேர்ந்தது. அந்த வீடு 3 அடுக்கு குடியிருப்பாக கட்டப்பட்டு வாடகை குடியிருப்பாக இருந்தது. அதிலே ஒரு பகுதியிலே நாம் சந்திக்க சென்றவருடைய வீடு இருந்தது. வீட்டின் வாசற்படி ராகு கேது பாகத்தில் இருந்தது. ஒரு வீட்டின் பாகங்களை எவ்வாறு புரிந்து கொள்வது என்பதை பற்றி நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். சுருக்கமாக இப்போது நினைவுபடுத்திவிட்டு விளக்கத்திற்கு செல்லலாம். உங்கள் வீட்டின் முகப்பு வாசல் இருக்கக்கூடிய பகுதி முகப்பு என்று அழைக்கப்படும். அந்த முகப்பு பகுதியின் மொத்த நீளத்தை குறித்துக் கொள்ளுங்கள். இந்த நீளத்தை 9ஆல் வகுத்து பாருங்கள். எந்த அளவு வருகிறதோ அதிலே வீட்டிற்கு எதிரே நீங்கள் நின்று கொண்டு உங்களுடைய வலது பக்கமாக இருந்து எண்ணி வரும்போது முதல் பாகம் சூரியன், 2ஆம் பாகம் சந்திரன், 3ஆம் பாகம் செவ்வாய், 4ஆம் பாகம் புதன், 5ஆம் பாகம் வியாழன், 6ஆம் பாகம் சுக்கிரன், 7ஆம் பாகம் சனி, 8ஆம் பாகம் ராகு, 9ஆம் பாகம் கேது. இப்படி இதை நீங்கள் பிரித்துக் கொள்ளுங்கள். உங்கள் வீட்டின் வாசற்படி இங்கே நாம் சொல்லியபடியான புதன் மற்றும் வியாழன் பாகங்களிலே அமைந்திருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படி இல்லை, வேறு கோள்களின் பாகங்களிலே வாசற்படி அமைந்திருக்கிறது என்றால் முதல் கோணல் ஆகிவிட்டது என்பது பொருள். முதல் கோணல் முற்றிலும் கோணல். இந்த புதன் வியாழன் பாகத்தை தவிர வேறு எந்த பாகத்திலே வாசற்படி வைத்திருந்தாலும் அது தவறு என்றே கொள்ளப்படும். இந்த இடத்தில் மாத்திரமே முகப்பு வாசல் என்பது அமைந்திருக்க வேண்டும். நாம் பார்த்த அந்த வீடுகள் அனைத்திலுமே ராகு கேது பாகத்தில் அல்லது சூரிய சந்திர பாகத்தில் ஒரு பக்கமாக ஒதுங்கியபடியாகவே வாசற்படி வைத்திருந்ததை பார்க்க முடிந்தது. அவர்கள் வீடு மாத்திரமல்லாமல் அங்கே இருந்த அனைத்து வீடுகளுமே அதே மாதிரியாகவே அமைக்கப்பட்டிருந்தன. ஆனால் வீட்டின் உள்ளே அழகாக அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. தரைத்தளமாகட்டும், பொருட்கள் வைப்பதற்காக உருவாக்கப்பட்ட அலமாரிகளாக இருக்கட்டும், சமையலறை மேடையாக இருக்கட்டும், எல்லாமே அலங்காரமாக அழகாக இருந்தன. ஆனால் அடிப்படை முகப்பு வாசல் ஒரு பக்கம் ஒதுங்கி இருந்த காரணத்தால் அந்த வீட்டிலே வசிப்பவர்கள் எத்தனை சம்பாதித்தாலும் அவர்களால் அதை மிச்சப்படுத்த முடியாது என்கிற நிலை காணப்பட்டது. அடிக்கடி மருத்துவ செலவுகள், குடும்பத்திலே ஒற்றுமை இல்லாமை, ஒருவர் கருத்தை மற்றொருவர் ஏற்று நடப்பதற்கு வாய்ப்பில்லாத சூழல், சண்டை சச்சரவுகள், சழக்குகள், வழக்குகள், தேவையற்ற விரயங்கள், எவ்வளவு சம்பாதித்தாலும் கையிலே பணம் தங்காத நிலை, இவை எல்லாமே காணப்பட்டன. நகர பகுதிகளிலே வாடகைக்கு வீடுகளை கட்டி விடக்கூடியவர்கள் இப்படித்தான் பெரும்பாலும் வீடுகளை அமைத்து வைத்திருக்கிறார்கள்.
அந்தந்த மாதங்களிலே ஏதோ வேலைகளை செய்து ஊதியம் பெற்று அதன் மூலமாக குடும்பம் நடத்தக்கூடியவர்கள் இது போன்ற வீடுகளிலேயே சென்று தங்குகிறார்கள். எத்தனை 100 ஆண்டுகள் அவர்கள் அங்கே தங்கியிருந்தாலும் அவர்களால் ஒரு நூலளவு கூட முன்னேற்றத்தை அடைய முடியாது. சம்பாதிக்கலாம், சாப்பிடலாம், ஏதோ குடும்ப வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கும். காலகாலத்திற்கும் கூலிக்காரர்களாக, அடிமைகளாகவே இவர்கள் காலம் கழிந்து கொண்டிருக்கும். இவர்கள் மாத்திரமல்ல, அடுத்தடுத்து இது போன்ற வீடுகளிலே குடியிருக்கக்கூடியவர்களின் வாழ்க்கையும் இப்படித்தான் கடந்து கொண்டிருக்கும். ஒரு மனிதன் வாழ்விலே நிம்மதியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் 3 விடயங்கள் முக்கியம். 1 காற்று, 2வது தூய குடிநீர், 3வது நல்ல வெளிச்சமான வீடு. இந்த 3ம் அமைந்திருக்க வேண்டும். உங்கள் வீட்டிலே கிழக்கிலே சன்னல் அல்லது வாசல் இருந்தால் கிழக்கிலே நுழையக்கூடிய காற்று என்பது மேற்கிலே சன்னல் அல்லது வாசல் வழியாக வெளியேற வேண்டும். வடக்கிலே சன்னல் இருந்தால் தெற்கிலே நேர் எதிரே சன்னல் இருந்து இங்கே நுழைந்த காற்று அந்த வழியாக வெளியேற வேண்டும். வடக்கிலே நுழைந்தால் தெற்கிலேயும், தெற்கிலே நுழைந்தால் வடக்கிலேயும் காற்று வெளியேற வேண்டும். நல்ல காற்றோட்டம் இருக்க வேண்டும். அப்பொழுது மாத்திரமே அந்த வீட்டிலே பிராணசக்தி தங்கி இருக்கும், பிரபஞ்ச பேராற்றல் நிறைந்து காணப்படும். அதற்கு அடுத்தபடியாக தென் மேற்கு மூலை என்று அழைக்கப்படக்கூடிய கன்னி மூலையிலே உயர்ந்த கட்டிடத்தின் நிலை இருக்க வேண்டும். அந்த பக்கம் உயர்ந்திருக்க வேண்டும். கன்னி மூலையிலே படுக்கை அறை அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். கன்னி மூலை தாழ்ந்திருந்தால் அந்த வீட்டு பெண்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்படும். கருப்பை கோளாறுகள், குழந்தை பேறு கோளாறுகள், கணவனோடு ஒத்து வாழக்கூடிய நிலை இல்லாமல் போகுதல் ஆகியவை எல்லாம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். சில வீடுகளிலே இந்த கன்னி மூலை என்று அழைக்கப்பட்ட இடத்திலே கிணறு இருந்ததை பார்த்தேன். அதாவது ஆழ்துளை கிணறு, கழிவுநீர் தொட்டி அங்கு இருந்ததையும் பார்த்தேன். இதுவும் மிகப்பெரிய தவறு. தென் மேற்கு மூலை எப்போதும் உயர்ந்தே இருக்க வேண்டும். அங்கே பள்ளங்கள், கிணறுகள் போன்றவை இருக்கக்கூடாது. அதிலும் கழிவுநீர் தொட்டி மிகப்பெரிய ஆபத்தை கொடுக்கும். உணவு சமைக்கக்கூடிய சமையலறை என்பது எப்போதும் தென் கிழக்கு மூலையில் தான் இருக்க வேண்டும். இதை அக்னி மூலை என்று அழைப்பார்கள். இந்த 2ம் தவறாக போய்விட்டால் அந்த வீட்டிலே எத்தனை பெரிய அறிவாளியாக குடியிருந்தாலும் வாழ்க்கை சிதைந்து போகும். இதை மறந்துவிடக்கூடாது. இப்படிப்பட்ட நிலையிலே இருப்பதால் தவறுகள் ஏற்படும் என்று அங்கு குடியிருந்தவர்களுக்கு சுட்டிக்காட்டியும் கூட வேறு வீடுகளுக்கு சென்றால் வாடகை அதிகமாக இருக்கும், எங்களால் சமாளிக்க முடியாது, எங்கள் சக்திக்கு இதுதான் சரியாக வரும் என்று அடம் பிடித்தபடி அங்கேயே இருக்கக்கூடியதையும் பார்க்க முடிகிறது. விளைவு என்ன ஆகும் தெரியுமா? எங்களுக்கு துன்பம் வந்து கொண்டே இருக்கிறது, மருத்துவ செலவுகள் வந்து கொண்டே இருக்கின்றன, நிம்மதியற்ற நிச்சயமற்ற வாழ்க்கை இருக்கின்றன என்று புலம்பியபடியாகவே ஆயுட்காலம் முழுவதும் தொலைந்து போய் மரணமும் வந்துவிடும். குடியிருக்கும் வீடுகள் மிக மிக கவனமாக உருவாக்கப்பட வேண்டியது. இன்றைய காலத்திலே அறிவு அதிகம் வளர்ந்து விட்டதால் தான் ஆபத்துக்கள் வருகின்றன. பொறியாளர்கள் வடிவமைத்து கட்டக்கூடிய வீடுகள் இந்த லட்சணத்தில் தான் இருக்கும் என்று நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. என்ன படித்தீர்கள்? எதை படித்தீர்கள்? மனம் போன போக்கிலே வாழ்வதால் மாத்திரம் எதை சாதித்து விடப் போகிறீர்கள்? வாடகைக்கு குடியிருக்கக்கூடியவர்களும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று வீடுகளின் உரிமையாளர்கள் நினைத்தால் இந்த வாசற்படியிலே வரக்கூடிய தவறுகளை சிந்தித்து வீடுகளை கட்டி கொடுக்கக்கூடிய பொறியாளரிடம் சொல்லி சரியானபடி அமைத்து வீட்டை கட்டி கொடுக்க சொல்லலாம். பணம் மட்டுமே பிரதானம் குறிக்கோள் என்று வாழ்ந்திருந்து தவறாக கட்டப்பட்ட வீடுகளிலே வாடகைக்கு பலரை குடியமர்த்தி அவர்கள் மூலம் பெறக்கூடிய வாடகையால் உங்களுக்கும் துன்பங்கள் வரும். உங்கள் வீடு சரியாக இருந்தாலும் அவர்கள் பட்ட துன்பத்தினால், அவர்கள் அடைந்த வேதனையினால் ஏற்பட்ட கர்ம பந்தம் என்பது வீடுகளின் உரிமையாளர்களையும் நிச்சயம் பாதிக்கும் என்று நாம் இங்கே எச்சரிக்க வேண்டியது அவசியமாகிறது. மனம் திரும்புங்கள். தவறாக வீடுகளை அமைப்பதை விடுத்து விடுங்கள். இதன் மூலமாக நிம்மதியற்ற நிச்சயமற்ற வாழ்க்கை மாத்திரமே மிச்சமாக இருக்கும்.
அமைதி, ஆனந்தம் என்பது கிஞ்சித்தும் இருக்காது. பலர் பெரும்பாலும் தங்கள் அறிவாளித்தனத்தை காட்டியே தாங்கள் எல்லாவற்றையும் சாதித்து விடுவதாக கருதி கொண்டிருக்கிறார்கள். சிலர் நம்மிடம் சொன்னது உண்டு, நானும் கூட நீங்கள் சொல்லியது போன்ற இது போன்ற வீட்டிலே தான் குடியிருக்கிறேன், எனக்கு எந்த துன்பமும் இல்லையே என்று சொல்லியதை கேட்டிருக்கிறேன். அருகிலே சென்று விசாரித்த போது உறவுகள் ஒட்டாமல் உதரக்கலப்பிலே வந்த உறவுகள் பகையாகி போய் பணம் மாத்திரமே பிரதானமாக கொண்டு ஒரு எந்திரங்களைப் போலவே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நம்மால் காண முடிந்தது. இன்று இந்த விடயங்கள் இங்கே சொல்ல வந்ததற்கு காரணம், எண்ணற்றவர்கள் இது போன்ற வீடுகளிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் படும் துன்பம் சொல்லி மாளாது. இதுதான் தவறு, இதனால் தான் உங்களுக்கு துன்பம் வருகிறது என்று நாம் எடுத்து சொன்னாலும் அவர்களால் அதிலிருந்து மீண்டு வர முடியவில்லை. முயற்சி செய்யக்கூட அவர்களுக்கு எண்ணம் இல்லை. தங்களுக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய வருமானத்திலே இதுதான் சரியாக வரும் என்று அவர்கள் முடிவு கட்டி விடுகிறார்கள். எது எப்படியோ எங்கள் தலைவிதிப்படி நடக்கட்டும் என்று சொல்லிவிட்டு அங்கேயே நீடித்திருக்கக்கூடியவர்களையும் பார்க்க முடிகிறது. நாம் இங்கே இந்த பதிவில இந்த கருத்துக்களை சொல்லுவதற்கு காரணம், உங்கள் வீடுகள் எப்படி இருக்கின்றன என்பதை நீங்கள் சரி பார்த்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை அப்படிப்பட்ட வீடுகளிலே நீங்கள் குடியிருந்தால் சரியான வாஸ்து அமைப்பு உள்ள வீடுகளுக்கு மாறிக்கொண்டு விடுங்கள். கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். கடன் வாங்கி வேறு ஒரு வீட்டை வாடகைக்கு பிடிக்க வேண்டிய அவசியம் இருக்கும். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், சரியான அமைப்பிலே கட்டப்பட்ட வீட்டிலே நீங்கள் குடியிருக்கும் போது வருமானம் நிச்சயமாக அதிகரிக்கும். அதை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு போதிய வருவாய் நிச்சயம் கிடைத்துவிடும். உங்கள் வாழ்விலே ஏற்றங்கள், முன்னேற்றங்கள் கிடைக்கும். பெண்கள் நிம்மதியாக இருப்பார்கள். ஆரோக்கியம் மேம்படும். பொருளாதாரத்திலும் கணிசமான உயர்வு கிடைக்கும். உத்தியோக உயர்வு கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்திலே மேம்பாடு கிடைக்கும். இதை செய்து பார்த்து அதன் பலனை அனுபவித்தவர்கள் ஆம் என்று ஒப்புக்கொள்வார்கள். எந்த முயற்சியும் எடுக்காமல் நான் இப்படித்தான் இருப்பேன் என்று சொல்லிவிட்டு மேலும் ஒருபடி மேலே போய் என் குடும்ப துன்பங்கள் தீர வேண்டும் என்பதற்காக ஆலயங்களுக்கு சென்று வருவது, பாத யாத்திரை செல்வது, சபரிமலை, பழனி போன்ற ஆலயங்களுக்கு மாலை போட்டு விரதமிருந்து சென்று வருவது, இதையெல்லாம் செய்துவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்று இவர்கள் நம்புகிறார்கள். அடிப்படையிலே வீடு தவறாக இருக்கும் போது நீங்கள் எத்தனைய ஆலயங்களுக்கு சென்று வந்தாலும் உங்கள் வாழ்க்கையிலே முன்னேற்றம் ஏற்படவே ஏற்படாது. இது நீங்கள் மறுத்தாலும் இதுதான் உண்மை. இந்த உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். ஞானபிதா சொல்லியதையே இங்கே நான் சொல்ல வேண்டியிருக்கிறது. ஏன் சொன்னேன், எதற்காக சொன்னேன், எந்த நோக்கத்திற்காக சொன்னேன்? இரக்கத்தினாலே சொன்னேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வீடுகள் இப்படிப்பட்ட தவறான அமைப்பிலே உருவாக்கப்பட்டிருந்தால் அங்கே இருந்து நீங்கள் துன்பங்களை சந்தித்துக் கொண்டிருப்பதிலிருந்து தப்பித்து மீண்டு வந்து சரியான வீடுகளிலே குடியிருக்க பழகுங்கள். இது போன்ற வீடுகளை கட்டி வாடகைக்கு விடுபவர்கள் தவறாக இருக்கும் வீட்டிலே எவரும் குடியேற மாட்டார்கள் என்று தெரிந்துவிட்டால் தானாகவே அவர்களும் தெரிந்து விடுவார்கள். குடிசையாக இருக்கட்டும், வாஸ்து குறைபாடு இல்லாதபடியாக பார்த்து வாழ பழகுங்கள். அப்பொழுது மாத்திரமே உங்கள் வீடுகளிலே ஆனந்தம் நிலைத்திருக்கும். பொருளாதாரம் மேன்மை பெறும். நிம்மதி நிச்சயமிக்கமாகும். நிம்மதி நிச்சயமாக உங்களை வந்து சேரும். அருமை சகோதர சகோதரிகளே, தயவு செய்து நீங்கள் இருக்கும் வீட்டினுடைய வாஸ்து அமைப்புகளை சரிபாருங்கள். எல்லாவற்றையும் இங்கே நாம் சொல்லிவிடவில்லை, சிலவற்றை சொல்லி இருக்கிறோம். இதில் இன்னும் ஆழ்ந்த பல விடயங்கள் இருக்கின்றன. அடிப்படையிலே மிகப்பெரிய துன்பங்களை தரக்கூடியவற்றை மாத்திரம் இங்கே சுட்டி காட்டியிருக்கிறேன். சரிபாருங்கள், உங்கள் வாழ்க்கையை சீராக்கிக் கொள்ளுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.